அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா 2026. இடம் கிராண்ட் வியூ பன்ஹெட்டிங் ஹால், 10 ஸ்டோன்ஃபீல்ட் வே, ராய்ஸ்லிப், HI40JS. அனுமதி இலவசம். வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஐரோப்பா அல்லது வட அமெரிக்க நாடுகளில் வாழும் புலம்பெயர் மக்கள் இலங்கையில் உள்ள தமது உறவுகளை சந்தித்துக் கொள்ளும் போது அல்லது அவர்களுக்கு பரிசு பொதிகளை அனுப்பும் போது இனிமேல் குளிருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ஸ்வெட்டர்கள் மற்றும் மேலங்கிகளையும் அனுப்ப வேண்டி வரும் என்பதை இலங்கையில் இப்போது ஒப்பீட்டு ரீதியில் நிலை வரும் அசாதாரண குளிர் ஒரு செய்தியாக வழங்க தலைப்படுகின்றது. நேற்று முன்தினம் நுவரேலியாவில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலையான 3.5 அளவு கால் நூற்றாண்டுக்கு பின்னர் இலங்கை தீவில் பதிவாகிய குறைந்த வெப்பநிலையாக மாறியுள்ளது. இலங்கை மற்றும் தமிழகத்தில் பொதுவாகவே தை, மாசி போன்ற மாதங்களில் குளிர் சற்று அதிகமாக இருப்பது வழமையான ஒரு விடயம் என்றாலும் இந்த முறை அசாதாரணமாக இன்னும் அதிகமாக இந்த குளிர் நிலவுவதாக கூறப்படுகின்றது. பொதுவாகவே ஈழத்தமிழர்கள் இல்லையென்றால் தமிழக தலைவர்களின் சொலவடைகளில் தை பனியில் தரைகுளிரும், மாசிப்பனி மச்சியை துளைக்கும், மாசிப்பனி மூசி பெய்யும் என்ற சொலவடைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை நிலவும் குளிர் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம் என்றாலும் ஒப்பீட்டு ரீதியில் இப்போது இந்த காலத்தில் நிலவும் குளிரை விட அதிக குளிர் நிலைமை உள்ளமை, குறிப்பாக நுவரேலியா போன்ற மலைப்பகுதிகளில் காலை வேளையில் ஜனவரி மாதத்தின் இறுதி வரை தரையில் உறைபனி நீடிப்பது அதன் பசுமைத்தன்மைக்கு ஆபத்தை உருவாக்கும் என எதிர்வு கூறப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலைமை இலங்கை தீவில் அவதானிக்கப்படும் பின்னணியில் பருவநிலை மாற்ற கோளாறுகள் தான் இலங்கையின் வானிலையிலும் இவ்வாறான கோளாறுகளை உருவாக்குவதாகவும் இனிவரும் காலங்களில் இந்த நிலைமை இன்னும் அதிகமாக மாறும் என்ற எதிர்வு கூறல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இலங்கையின் பௌதிக நிலையில் சற்று குளிர் அதிகமாக இருந்தாலும் அங்கிருந்து வரும் அரசியல் செய்திகளும் போதை மாபியா தொடர்பான செய்திகளும் தொடர்ந்தும் சூடாகத்தான் உள்ளன. இலங்கையின் தென்பகுதி கரைகளில் இருந்து புறப்படும் கடற்தொழில் படகுகள் கடற்தொழிலுக்கு செல்கின்றனவா அல்லது போதைப் பொருள் கடத்தலுக்கு செல்கின்றனவா என்ற ஐயங்களை உருவாக்கும் வகையில் தொடர்ந்தும் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் போதைப் பொருள் கடத்தலுடன் பிடிபடும் சம்பவங்கள் வருகின்றன. அந்த வகையில் ட்ரோலர்கள் எனப்படும் பல நாள் மீன்பிடி இழுவை படகுகள் 2 தென்பகுதி கடலில் பிடிபட்டுள்ளது. இந்த படகுகளில் 270 கிலோ அளவில் ஐஸ் எனப்படும் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமின் விலைகளும் ஹெரோயினும் இருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இப்போது தீவிர அரசியலில் தான் ஈடுபட்டு கொள்வதில்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரும் அந்த நாட்டின் முக்கியமான அரசியல்வாதிகளில் ஒருவருமான ரணில் விக்ரமசிங்க சொல்லிக் கொண்டது போன்ற சூடான அரசியல் செய்திகளும் தொடரத்தான் செய்கின்றன. ஆனால் இப்போது தான் தீவிர அரசியலில் ஈடுபட்டு கொள்ளவில்லை என்றாலும் தீவிர அரசியல் இல்லை என்ற இந்த நிலை இப்போதைக்கு மட்டுமா அல்லது அது எப்போதைக்குமா என்பது ரணிலை பொறுத்தவரை அவரது விடயத்தில் துல்லியமாக தெரிய வரவில்லை. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை அவரால் தீவிர அரசியல் செய்ய முடியாமல் விட்டாலும் தனது மாமனாரான JR ஜெயவர்தனா பாணியிலான ஆல்ஃபோக்ஸ் அதாவது கிளநெறி ரக அரசியலை அவர் இலங்கையில் நிச்சயமாகவே நகர்த்தி கொள்ள முடியும் என்பதும் பட்டவர்த்தனமான ஒரு உண்மை. ஏனென்றால் தீவிர அரசியல் செய்வதில்லை என குறிப்பிடும் அதே ரணில்தான் இலங்கையில் பௌத்தத்தை காக்கும் நகர்வுகளை செய்ய ஒவ்வொரு தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கும் பெரும் பொறுப்பு உள்ளதால் அவையாவும் ஸ்ரீலங்காவின் பௌத்த மகா சங்கங்களுடன் இணைந்து அதனை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டு அனுர தரப்புக்கு எதிராக இந்த விடயத்தில் ஏனைய கட்சிகளை ஒன்றுபடுமாறு இந்த வாரம் ஒரு கமுக்கமான அழைப்பை விடுத்தார். இந்த கமுக்க அழைப்புக்கு பின்னர் நேற்று கண்டிக்கு ஓடோடி சென்ற ரணில் விக்ரமசிங்க அங்கு மல்வத்த மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களுக்கு கும்பிடு போட்டு நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியும் உள்ளார். அனுரகுமார திசாநாயக்கா பொங்கல் நாளுக்குரிய யாழ்ப்பாண பயணத்தின் போது வழங்கிய உரை குறித்து உடனடியாகவே விசனப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தன்னை ஒரு திடீர் பௌத்த காவலனாக காட்டிக்கொண்டு குரல் கொடுத்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த வாரத்தில் அவரது குரல் வந்தது. இது குறித்து கடந்த 21ஆம் தேதி இந்த பதிவில் சொல்லப்பட்டது.
அனுர அரசாங்கம் பௌத்தத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ரணில் தனது பௌத்த துருப்புச்சீட்டை கொழும்பில் அடித்த பின்னர் கண்டிக்கு சென்றிருக்கின்றார். இலங்கையில் விகாரைகளுக்கு சொந்தமான சொத்துக்களில் யாரும் கைவைத்தால் என்ன நடக்கும் என்பதை தன்னால் சொல்லிக்கொள்ள முடியாது என ரணிலின் நுட்பமான எச்சரிக்கை கூட இந்த வாரம் வந்திருந்தது. தனது இந்த எச்சரிக்கைகளை கொழும்பில் விடுத்த பின்னர் நேற்று நேரடியாகவே கண்டிக்கு ஓடிச் சென்று இந்த அரசாங்கம் பௌத்தத்துக்கு எதிரான ஒரு அரசாங்கம் என அவர் மகாநாயக்க பீடங்களிடம் வத்தி வைத்திருக்கவும் கூடும். பௌத்தத்தை காக்கும் நகர்வுகளுக்காக தென்னிலங்கை கட்சிகளை இணைக்க ரணில் தனது நுட்ப மூளையை பயன்படுத்தி கொண்டாலும் ஸ்ரீலங்கா பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்கும் விடயத்தில் அவரது பழைய பங்காளியான சஜித் பிரேமதாசாவின் அணி தள்ளாடுவது தெரிகின்றது. தாம் என்னதான் தலையால் தண்ணி குடித்தாலும் அனுர தரப்புக்கு 3/2க்கும் அப்பாற்பட்ட பெரும்பான்மை பலம் நாடாளுமன்றத்தில் இருப்பதால் தாம் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி அடையும் என்பது சஜித் தரப்புக்கு ஏற்கனவே தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் இலங்கையின் கல்வி சீர்திருத்தங்களை மையப்படுத்தி பிரதமர் ஹரணி அமரசூரிய, அதாவது அவர்தான் கல்வி அமைச்சர் பொறுப்பிலும் இருக்கின்றார், அவர் பதவி விலக வேண்டும் என கோரி அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சஜித் அணி நகர்த்த தலைப்படுகின்றது. ஆனால் இந்த நகர்வை செய்ய விரும்பிய சஜித் அணி அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்பங்களையெல்லாம் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்காக சேகரித்து கொண்டாலும் இதுவரை அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவே இல்லை. ஆளுந்தரப்பே தற்போது ஆர்வமாக இந்த பிரேரணையை சமர்ப்பிக்குமாறு சஜித் அணியை வஞ்ச புகழ்ச்சியாக உற்சாகப்படுத்தினாலும் உசுப்பேற்றி கொண்டாலும் வெயிட்டிங் பாணியில் அவர்கள் எள்ளல் செய்து கொண்டாலும் நேற்றுடன் முடிவடைந்த 4 நாட்களுக்குரிய நாடாளுமன்ற அமர்வில் இதனை எதிர்க்கட்சி தரப்பு முன்வைக்கவில்லை. அரசாங்கத்தின் இந்த ஆர்வத்துக்கு பதிலளித்த சஜித் அணியோ இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற விடயம் எதிர்க்கட்சியின் விடயம் என்பதால் தேவையில்லாமல் அரசாங்கம் இந்த விடயத்தில் மூக்கை நுழைக்க தேவையில்லை, தேவையான நேரத்தில் தேவையான காலத்தில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நாம் நகர்த்துவோம், வெயிட் அண்ட் சீ என்ற பாணியில் சொல்லிக்கொண்டு நழுவுகின்றது. சஜித் அணியை பொறுத்தவரை இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்தால் அது மோசமாக அடிவாங்க கொள்ளுமோ என்ற ஒரு அச்சநிலை இருப்பதாக தெரிகின்றது. இந்த பிரேரணைக்கு ஆதரவை வழங்க மாட்டோம் என தமிழரசு கட்சியும் ஏற்கனவே அறிவித்த நிலையில் சஜித் அணியின் இந்த நிலை கண்டு நேற்று அதிகாலை டாவோஸிலிருந்து மீண்டும் நாடு திரும்பிய ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய உடனடியாகவே நாடாளுமன்றத்துக்கு சென்று தனது பங்குக்கும் எதிரணியை நோக்கி ஒரு எள்ளலை எறிந்தார். தன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கண்டுகொள்ள நாடாளுமன்றத்துக்கு தான் உடனடியாகவே ஓடோடி வந்தேனே, அதனை எதிர்கொள்ள காத்திருந்தேனே, ஏமாற்றி விட்டீர்களே எதிரணியினரே என அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு பரிகாசத்தை செய்தார். அத்துடன் எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா பிரேரணையால் அல்ல, நாட்டு மக்கள் தான் பதவி விலகுவதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் எனவும் தான் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாகவும் ஹரணி அமரசூரிய ஒரு பஞ்ச் டயலாக்கை அடித்தார். நாட்டு மக்கள் முடிவு செய்யும் வரை வாக்களித்த மக்களுக்கு தமது அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு அரசாங்கம் என்பதால் தமது அரசாங்கத்தின் பணி தொடரும், வேண்டுமானால் நம்பிக்கையில்லா பிரேரணைகளை எத்தனை வேண்டுமானாலும் நாடாளுமன்றத்தில் முன்வைத்து அதற்குரிய அறுவடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என எதிர்க்கட்சியினரை நோக்கி கருடா சௌக்கியமா பாணியில் ஹரணி அமரசூரியோர் கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் ஹரணி கூறுவது போல அரசாங்கம் தனது சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமை மாற்றத்திற்காக முறையாக நகர்வதாகவும் தெரியவில்லை. அப்படி நகர்ந்திருந்தால் 16 வருடங்களுக்கு முன்னர் இதே ஜனவரி 24 தென்னிலங்கையில் காணாமலாக்கப்பட்ட சிங்கள ஊடகர் பிரகதி எக்னலகொடவுக்காவது இந்த அரசாங்கம் நீதி வழங்கி இருக்க வேண்டும். பிரகீத் எக்னலகொடவை யார் காணாமலாக்கினார்கள் என்ற விடயம் இந்த அரசாங்கத்திற்கு தெளிவாகவே தெரிந்தாலும் இந்த விடயத்தில் அது மேலும் நகர தாமதம் செய்கின்றது. தமிழ் ஊடக பரப்பில் கொல்லப்பட்ட ஊடகர்களுக்கு நீதி மறுக்கப்படுவது இலங்கையில் தொடரும் ஒரு குரூரமான துன்பியல் கதை. அந்த வகையில் ஊடகர் சுகிர்தராஜனின் படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவு கூட இன்றுதான். திருகோணமலையில் 5 மாணவர்கள் பச்சை குருதி படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் கொலை உண்டவர்கள் தொடர்பான நிழற்படங்கள் மற்றும் இந்த கொலையில் ஸ்ரீலங்கா படைத்தரப்புக்கு உள்ள தொடர்பு குறித்த விடயங்களை வெளிப்படுத்திய காரணத்தால் சுகிர்தராஜன் கொல்லப்பட்டார். குறிப்பாக திருமலை மாணவர்களின் கொலைகள் இடம்பெற்று 3 வாரங்களுக்கு இடையில் சுகிர்தராஜனும் அதே திருமலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2 பிள்ளைகளின் தந்தையான சுகிர்தராஜன்
கொலை செய்யப்படுவதற்கு முதல் நாளான ஜனவரி 23 அன்று டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபினர் திருமலையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அடங்கிய தகவல்களை தான் பணியாற்றிய ஊடகத்தில் வெளியிட்ட நிலையில் மறுநாள் அதே நகரில் ஆளுநர் செயலகத்துக்கு அருகாமையில் வைத்து காலை 6 மணியளவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை கொன்ற கொலையாளிகள் வழமை போல உந்துருளிகளில் தப்பிச் சென்றனர். இந்த கொலையை செய்தது எந்த தரப்பு என்பது அனைவருக்கும் தெரிந்தாலும் இன்று வரை கொலையாளிகளை இதற்கு பின்னால் வந்த எந்த அரசாங்கங்களும் பகிரங்கப்படுத்தவில்லை. இது இப்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயம். இதே போல ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 16 வருடங்களுக்கு முன்னர் இன்றைய ஜனவரி 24 அன்று காணாமலாக்கப்பட்ட சிங்கள ஊடகரான பிரகதீத் எக்னெலகொடவுக்கு கூட நீதி வழங்கப்படவில்லை. 2024 அனுகுமார திசாநாயக்கா மூலம் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கொண்டாலும் குறித்த ஊடகர் காணாமலாக்கப்பட்ட வழக்கு இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. மாறாக தனது கணவரின் காணாமலாக்கப்பட்ட விடயத்துக்கு நீதி கோரும் அவரது மனைவியான சந்தியா எக்னெலகொட தொடர்ந்தும் கொலை அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார். அண்மையில் கூட ஓய்வு பெற்ற ஸ்ரீலங்காவின் இராணுவ மேஜர் ஒருவரால் அவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. எக்னெலகொடவை காணாமலாக்கிய சம்பவத்தில் அப்போது கிரித்தலை இராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக இருந்து பின்னர் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஷம்மி குணரட்ன உட்பட 9 இராணுவ அதிகாரிகள் மீது குற்றஞ்சாட்டப்பட்ட போதிலும் இந்த வழக்கு இன்னமும் ஆமை வேகத்தில் தான் செல்கின்றது. சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கத்திலும் கிரித்தலே இராணுவ முகாமில் பிரகதித் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டதால் அந்த முகாமின் கட்டளை அதிகாரி இந்த வழக்கில் முக்கியமான ஒரு சந்தேக நபராக அடையாளமிடப்பட்டாலும் இந்த வழக்கு அவரை மையப்படுத்தி மேலும் நகர முன்வரவில்லை. 2024 செப்டம்பரில் அனுர ஆட்சியை பிடித்ததும் இவ்வாறான படுகொலைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கெல்லாம் நீதி வரும் என்ற புதிய நம்பிக்கை ஒன்று தோன்றிக் கொண்டாலும் இப்போது அந்த நம்பிக்கை சிதைவடைந்து வருவதை அனைத்துலக ஊடக அமைப்புகளும் ஏற்றுக்கொள்கின்றன. இந்த விடயம் வெறுமனவே சுகிர்தராஜனின் படுகொலைக்கும் பிரகீத் எக்னெலகொடவின் காணாமலாக்கப்பட்ட விடயங்களுக்கும் பொறுப்பானதல்ல. பல தமிழ் ஊடகர்களும் தென்னிலங்கை ஊடகர்களும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது எக்னெலகொடவின் வழக்கில் பிரதான சந்தேக நபராக இருக்கக்கூடிய இறந்த பீரிஸ் என்ற இராணுவ அதிகாரி கேணலாக பதவி உயர்த்தப்பட்ட நகர்வும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் வருவது புதிய அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. என்னதான் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சி வந்தாலும் கடந்த வருடத்துக்கான உலக ஊடக சுதந்திர குறியீட்டுக்கான 180 நாடுகளின் பட்டியலில் ஸ்ரீலங்கா 150வது இடத்தில் தான் உள்ளது. ஆகையால் அனுர ஆட்சி குறித்து வெளியிலிருந்து நற்சான்றிதழ்களை வழங்கும் தமிழ் இன்ஃப்ளூவன்ஸின் சமூக ஊடகக்காரர்களும் இலங்கையின் இவ்வாறான நிலைமைகளும் உள்ளன என்பதை உள்ளபடியே சொல்லிக்கொள்ள வேண்டும். அதிகாரத்துவத்தை பொறுத்தவரை தமக்கு சாதகமற்ற கருத்துக்களை வெளியிட்டால் அது சீற்றமடையும். இதற்குரிய சமகால உதாரணமாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார். இந்த வாரம் நியூயார்க் டைம்ஸ் தனது கருத்து கணிப்பில் 56% அமெரிக்க வாக்காளர்கள் ட்ரம்பின் செயற்பாடுகளில் அதிருப்தி அடைந்துள்ளதான ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டதும் டாவோஸில் இருந்து மீண்டும் அமெரிக்கா திரும்பும் போது ட்ரம்ப் சீட்டப்பட்டார். நியூயார்க் டைம்ஸை குறிவைத்து ட்ரம்ப் தாக்கினார். அத்துடன் போலி கருத்து கணிப்புகள் குற்றச் செயல்களாக கருதப்பட வேண்டும் என்றும் அவர் சீறிக்கொண்டார். ஏற்கனவே ட்ரம்ப் நியூயார்க் டைம்ஸ் இதழை குறிவைத்து $15 பில்லியன் அவதூறு வழக்கை தாக்கல் செய்த நிலையில் அவரது புதிய சீற்றம் ஊடகங்கள் மீது திரும்பியுள்ளது. அதாவது தனக்கு சாதகமற்ற கருத்து கணிப்புகளை வெளியிடும் நிறுவனங்களை அவர் எதிரிகளாக பார்க்கின்றார். இதற்கு மறுதலையாக அவருக்கு சாதகமான கருத்துக்களை வெளியிடும் ஊடகங்களை அவர் நட்பு ஊடகங்களாக பார்க்கின்றார். இதுதான் அமெரிக்காவிலும் கோட்பாடாகின்றது. இது இலங்கையின் உள்ளூர் களத்திலும் உள்ள ஒரு கோட்பாடாகவும் இருக்கின்றது. அமெரிக்காவில் இடம்பெறும் மிட்டர்ம் எலெக்ஷன் எனப்படும் இடைக்கால தேர்தல்களின் பின்னணியில் ட்ரம்பின் இந்த சீற்றம் வருகின்றது. அனைத்து கருத்து கணிப்புகளும் அவர் மீது வாக்காளர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக கூறுகின்றன. இந்த கணிப்புகள் சரியாக மாறினால் ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு இது ஒரு புதிய மோசமான ஆரம்பமாகவும் அமெரிக்க காங்கிரஸில் இப்போது உள்ள பலத்தை அது இந்த தேர்தல் ஊடாக இழக்கும் நிலை வெறுமெனவும் எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் ட்ரம்பின் ஊடகங்கள் மீதான சீற்றம் வருகின்றது. இதேபோல இலங்கை நிலவரங்களின் சமகால இன்ஃப்ளூவன்ஸ்காரர்களும் நடக்க தலைப்படுகின்றார்கள். இவர்களும் கடந்த ஆட்சி காலங்களில் இடம்பெற்ற ஊடக அடக்குமுறைகளை காரணம் காட்டி அகதி தஞ்சத்தை மேற்குலக நாடுகளில் பெற்ற பின்னர் அந்த நாடுகளின் குடியுரிமையை எடுத்த பின்னர் கருடா சௌக்கியமா பாணியில் செல்வாக்கு செலுத்த தலைப்படுகின்றார்கள்.
செயற்கை நுண்ணறிவு செயலிகளுடன் இவர்கள் தமது இன்ஃப்ளூயன்ஸ் கருத்துக்களை அதிகமாகவே இப்போது சமூக ஊடகங்களில் விரவ விடுவது தெரிகின்றது. ஆனால் இன்றைய நாள் இலங்கையில் கிழக்கில் தமிழ் ஊடகப் பரப்பில் ஊடகர் சுயரராஜன் படுகொலையுண்ட நாள் என்பதும், தெற்கு ஊடகப் பரப்பில் பிரகதித் இக்னல்கொட என்ற ஒரு ஊடகர் காணாமலாக்கப்பட்ட 16 வருடத்தின் நினைவு என்பதையும் இந்த ஊடகப் பரப்பில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ்மார் மறந்துவிடக்கூடாது. பொதுவாகவே சொல்லிக் கொள்வார்கள், நரி வலம் போனால் என்ன, இடம் போலான் என்ன, மேலே விழுந்து பிராண்டாமல் இருந்தால் சரிதான் என. அதுபோல இவர்கள் அனுராட்சிக்கு சாதகமாக இல்லையென்றால் பாதகமாக இன்ஃப்ளூயன்ஸ்களை தெரிவித்தாலும் தமிழர்களுக்குரிய உரித்துக்களின் விடயத்தில் தமது இன்ஃப்ளூயன்ஸ் பிராண்டல்களை வலிந்து செய்யக்கூடாது என்பது ஒரு விடயமாக உள்ளது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை வைத்துக் கொண்டால், தமிழக சட்டப்பேரவை தேர்தல் எதிர்வரும் 4 மாதங்களுக்குள் நடைபெற உள்ளதால் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. நேற்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற போது அதில் பங்கெடுத்த பிரதமர் மோடி திமுகவை கடுமையாக தாக்கினார். இந்த தேர்தலில் திமுக அகற்றப்படும் எனவும் திமுகவின் சகாப்தம் முடிவடைந்து விட்டதாக அவர் கூறிக்கொண்டார். ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் தமிழக இளைஞர்களை போதைப்பொருள் கும்பலிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் மோடி குற்றம் சாட்டிக் கொண்டார். அத்துடன் தமிழகம் ஒரு மாற்றத்திற்கு தயாராவதாகவும் திமுக ஆட்சியின் முடிவு காலம் வருவதாகவும் அவர் கூறிக்கொண்டார். டிஎம்கே எனப்படும் திராவிட முன்னேற்ற கழக அரசல்ல, அது சிஎம்சி அரசு என குறிப்பிட்டு எல்லல் செய்தார். அந்த சிஎம்சிக்கு மோடி விளக்கமும் அளித்தார். சி என்றால் கரப்ஷன், அதாவது ஊழல். எம் என்றால் மாஃபியா, அதாவது ஒரு குடும்ப ஆட்சியின் மாஃபியா. சி என்றால் கிரைம், குற்றச் செயல்கள் மூலமாக திமுக ஆட்சியில் இருப்பதாகவும் மோடி குற்றஞ்சாட்டி கொண்டார். ஆனால் மோடியின் இந்த கருத்துக்கு உடனடியாகவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதிலடியை வழங்கி கொண்டார். மோடி இரட்டை இயந்திர ஆட்சி தமிழகத்தில் வரும் என குறிப்பிட்ட நிலையில் இந்த டபுள் இன்ஜின் என்பது டப்பா இன்ஜினாக இருக்கும் என ஸ்டாலின் குறிப்பிட்டு கொண்டார். அதனை விட பாஜக ஆட்சியில் உள்ள மாநிலங்களை விட பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் தான் வளர்ச்சியில் கொடிகட்டு பறப்பதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த தேர்தலில் முறையாக களமிறங்கும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையத்திற்கு மின்சூழ் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கே நிரந்தர சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படுவது வழமை. ஏனைய கட்சிகள் தமக்குரிய நிரந்தர சின்னத்தை பெற வேண்டுமானால் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உலக நிலவரங்களை வைத்துக் கொண்டால், டாவோஸ் மாநாட்டுக்காக சுவிஸில் கூடிய மேற்குலக தலைவர்கள் அங்கிருந்து அகன்றாலும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புடன் ஐரோப்பிய தலைவர்களுக்கு ஏற்பட்டுள்ள முறுகல் அகலாமல் தொடர்கின்றது. அந்த வகையில் ஆப்கானிஸ்தானில் ஐரோப்பிய நாடுகளின் துருப்புக்கள் பின்வாங்கியதாக ட்ரம்ப் குறிப்பிட்ட விடயம் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரை கடுமையாக சீற்றப்படுத்தி அவரை ஒரு கண்டனத்தை ட்ரம்புக்கு எதிராக முன்வைக்கும் அளவுக்கு நகர்த்தியுள்ளது. ட்ரம்ப் தனது அவமானகரமான கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என குறிப்பிட்ட ஸ்டாமர் 20 ஆண்டுகளாக நேட்டோ நட்பு நாடுகள் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க துருப்புக்களுடன் இணைந்து போராடிய விடயத்தை ட்ரம்ப் குறைத்து மதிப்பிடுவதாக குற்றம் சாட்டிக் கொண்டார். அமெரிக்கா மீதான செப்டம்பர் 11 தாக்குதல்களை நேட்டோ ஒன்றாகவே பார்த்தது. குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் தான் நேட்டோ தனது வரலாற்றில் முதன்முறையாக ஆர்டிக்கல் 5 எனப்படும் விடயத்தை பிரகடனப்படுத்தியிருந்தது. இந்த ஆர்டிக்கல் 5ஐ பிரகடனப்படுத்தியது தான் அமெரிக்காவுடன் நேட்டோ நாடுகளும் ஆப்கானிஸ்தான் மீதான நடவடிக்கையில் பங்கேற்றுக் கொண்டன. நேட்டோவின் ஆர்டிக்கல் 5 என்பது ஒரு உறுப்பு நாட்டுக்கு எதிரான தாக்குதல் அனைத்து நேட்டோ நாடுகளுக்கு எதிரான தாக்குதலாக கருதப்படும் என்பதால் அமெரிக்கா இந்த ஆர்டிக்கல் 5ஐ அன்று செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின்னர் பிரகடனப்படுத்தியதால் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவின் போரில் பங்கேற்ற விடயத்தை ட்ரம்ப் தற்போது குறை மதிப்புக்கு உள்ளாக்குவதாக பிரித்தானியாவின் எதிர்ப்பு வந்திருக்கிறது. ட்ரம்பின் இந்த கருத்துக்கு பிரித்தானியாவின் அனைத்து கட்சிகளும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.